வணக்கங்க. இன்னைக்கு மே 21 1991 என்னால் மறக்கவே முடியாது. என்னால் கிளியராக நான் எங்கே இருந்தேன்னு கூட எனக்கு ஞாபகம் இருக்குது. சுமார் ராத்திரி ஒரு 10 மணிக்கு எங்களுக்கு நியூஸ் வந்தது. இது 9:30-10 மணிக்கு நடந்திருக்கும். ஸ்ரீபெரும்புதூரில் எல்டிடியோட சேர்ந்த தனுங்கிறவங்க ஒரு சிவராசன் அப்படிங்கிற ஒரு டீம் ஓட இன்ஸ்ட்ரக்ஷனில் குண்டு வச்சு இந்த இளம் தலைவர் ராஜீவ்காந்தியை ஹியூமன் பாம் வச்சு சதற வச்சுட்டார். அவரோட பாடியை பீஸாக தான் எடுத்துகிட்டு வந்து மெட்ராஸ் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க. இன்றைக்கி அந்த ஹாஸ்பிட்டலின் பேர், அவரோட பேர் ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு அவர் பேர் வச்சுருக்குங்க. ராஜீவ்காந்தி பிரதமராக அவரோட வயசு வெறும் 40. இன்றைக்கி இந்தியா இப்படி வல்லரசாக இருக்குங்கிறதுக்கு ஒரு பெரிய ரோல் வந்து ராஜீவ்காந்தியோடது தான். அந்த சமயத்தில் இன்றைக்கி ஆளும் கட்சியாக இருக்கிறவங்க பிரமுக லீடர்கள் எரும மாடும் காளை போட்டிருக்கிற புல்லக் காட்டில் ஏறிக்கிட்டு பார்லிமெண்ட்டை முற்றதை பண்ண ஃபோட்டோவை எடுத்து உங்களுக்கு போட்டு காட்ட சொல்கிறேன். இந்தியாவில் கம்ப்யூட்டரே வரக்கூடாது, இந்தியாவில் கம்ப்யூட்டர் வந்தால் நாடு அழிஞ்சு போயிடும் அப்படின்னு அடல் பிஹாரி வாஜ்பாய், லால் கிஷன் அத்வானி, யார் இன்று பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடியோட குருநாதராக இருக்கிறவர், நரேந்திர மோடி அப்போ வாயை திறந்து பேசவே இல்லை. அப்போ இந்தியாவில் கம்ப்யூட்டரை கொண்டு வரக்கூடாதுன்னு இவங்க போராடினது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், வரலாறு தெரியும். இருந்தாலும் கம்ப்யூட்டரை இந்தியா அழற இந்தியாவை ஒரு ஐடிக்குள்ளே உலகத்துக்குள்ளே அவர் கூட்டிகிட்டு போனார். இன்றைக்கி நம்மளுக்கெல்லாம் பச்சை துரோகம் பண்ணிட்டு ஆளும் கட்சியில் இருக்கும் ஜோதிராதித்யோட சிந்தியாவோட அப்பா மாதவராவ் சிந்தியா ரயில்வே மினிஸ்டராக இருந்து என்டையர் ரயில்வேஸை சிஎம்சி அப்படின்னு ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனியை ஆரம்பித்து, கவர்மெண்ட் கம்பெனியை கம்ப்யூட்டர் மெயின்டெனன்ஸ் கார்ப்பரேஷன் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை ஆரம்பித்து ரயில்வேஸை ஃபுல்லாக கம்ப்யூட்டரைஸ் பண்ணாங்க. அந்த கம்ப்யூட்டர் மெயின்டெனன்ஸ் கார்ப்பரேஷனை பணத்துக்கு டாடா கம்பெனிக்கு விற்றுட்டாங்க. இன்றைக்கும் சிஎம்சி டிசிஎஸில் ஒரு பார்ட்டாக இருக்குது. இன்றைக்கி ஐஆர்சிடிசிங்கிறதும் அதுலேருந்து வந்தது தான். அந்த ஐஆர்சிடிசியும் பணத்துக்காக வாஜ்பாயோட சிஷ்யர் நரேந்திர மோடி விற்றுட்டார். அதனால்தான் நாங்கள் எப்போதும் சொல்கிறது, காங்கிரஸ் கட்சி என்றைக்கெல்லாம் பெருசாக பப்ளிக் செக்டரை க்ரியேட் பண்ணுதோ அதை காசு பணத்துக்காக விற்கிறதே பாரதிய ஜனதா. ஆனால் நம்ம மறந்துடக்கூடாது, பாரதிய ஜனதா கட்சி கம்ப்யூட்டரை இந்தியாவுக்குள்ளே வரக்கூடாதுங்கிறதுக்கு எதிர்த்ததும் உண்மை. இந்தியாவை வெறும் கம்ப்யூட்டர் மட்டும் பண்ணால் போகாது, இந்தியா ஒரு வல்லரசு ஆகணும்னா எல்லார் கையிலையும் ஒரு ஃபோன் இருக்கணும் அப்படின்னு சொன்னதும் ராஜீவ்காந்தி. இப்போல்லாம் ஒரு ரோட்ரோ எக்ஸ்சேஞ்சு தான் இருக்கும், எலக்ட்ரோ மெக்கானிக்கல் எக்ஸ்சேஞ்சு தான் இருக்கும். ஒரு டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சுங்கிறது ஒரு பெரிய பில்டிங்காக இருக்கும். அதை மாற்றி சாம் பிட்ரோடா அப்படிங்கிறவரை அமெரிக்காலேருந்து இந்தியாவுக்கு கொண்டு சிடாக்னு 2 நிறுவனத்தை க்ரியேட் பண்ணி எக்ஸ்சேஞ்சை ஒரு சின்ன 10x10 ரூம் சைஸுக்கு கொண்டு எல்லாருக்கும் கையில் 97க்குள்ளே ஆன் டிமாண்டு ஃபோன் கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டாரு. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆனோடனே அங்கங்கே எல்லாராலையும் ஃபோன் வாங்குறதுக்கு டைம் ஆகுதுங்கிறது அந்த காலத்தில் எல்லோ கலர் டப்பா போட்டு எஸ்டிடி பூத்துன்னு ஒன்று போட்டு பல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாரு. இன்ஃபேக்ட் டெண்டுல்கர் கூட அவரோட லவ் ஸ்டோரியில் அந்த எஸ்டிடி பூத்து எவ்வளோ பெரிய ரோல் ப்ளே பண்ணினதுன்னு சுற்றி காட்டியிருக்கிறார். நாராயணமூர்த்தி வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்தவங்களெல்லாம் ஃபாரினர்ஸுக்கெல்லாம் இந்த எல்லோ பூத்துக்கு டூராக கூட்டிகிட்டு போயிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் அஜித்துங்கிறவர் நடித்த படத்தில் ஒரு படம், இதுக்கு பேர் காதல் கோட்டைன்னு நினைக்கிறேன் படம். அதில் லாங் டிஸ்டன்ஸ்லேயே ஒருத்தர் பார்த்துக்காமையே எஸ்டிடி பூத்து மூலமாக லவ் பண்ண படமும் இருக்குது. ஸோ இந்த எஸ்டிடி பூத்துங்கிறது இந்த செல்ஃபோன் வரத்துக்கு முன்னாடி காமன் மேனுக்கு எல்லாருக்கும் ஃபோன் வசதி, ஆத்திர அவசரத்துக்கு தந்தி தபால் அடித்து வெயிட் பண்ணாமல் ஃபோன் பண்ணுறதுக்கு ஒரு வசதியும் பண்ணி கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் சாயங்காலம் 6 மணிக்கு மேலே பேசினா ஒரு கம்மி ரேட்டு, நைட்டு 10 மணிக்கு மேலே பேசினா குவார்ட்டர் ரேட்டுன்னு ரொம்ப சீப்பாக்கினார். அதுக்கப்புறம் பின்னாடி வந்த மன்மோகன் சிங் தான் ஒன் இண்டியா ஒன் ஃபோன் அப்படின்னு பண்ணி இந்தியாவுக்கு நீங்கள் எங்கே பேசினாலும் எஸ்டிடியே கிடையாது, ₹1 அப்படின்னு கொண்டு வந்தாங்க.
இது அவர் பண்ண முதல் ஸ்டெப்பு. அடுத்தது, இன்றைக்கி இந்தியா ஒரு சூப்பர் பவர், ஐடி சூப்பர் பவராக இருக்குன்னா அதுக்கு ராஜீவ்காந்தியே காரணம். என் ஒய்ஃப் படித்த மாயாவரம் மாதிரி ஒரு சின்ன ஊர்லேயும் 1990களிலேயே இது 87 88லேயே கம்ப்யூட்டர் வந்துருச்சு. 91ல் அங்கே இருக்கிற மணிசங்கர் ஐயர் அப்படிங்கிற எம்பி கேம்பெயின் பண்ணி ஏபிசி காலேஜில் MCA 90ல் வந்தது. அதில் படித்த முதல் பேட்சில் என் ஒய்ஃபும் படித்தாங்க. அது மாதிரி இருக்கிற Tier 3 Tier 4 டவுன்லாம் கம்ப்யூட்டர் கோர்ஸை பெருசாக்கி இந்தியாவில் இங்கிலீஷ் படித்து கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்களுக்கு வெளியூரில் வேலை வாய்ப்பு கிரியேட் பண்ணதுக்கு முதல் பிள்ளையார் சுழி போட்டதும் ராஜீவ்காந்தியே. இன்றைக்கி ஒரு குடும்பத்துலேயும் ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்காருன்னா கம்ப்யூட்டர் படித்து அது இந்த மனுஷன் பண்ண வேலை தான். அதோடு நிற்கலை. அவர் இருந்தபோது 21 வயசு தான் மினிமம் ஓட்டு போடுற ஏஜ். அதை 21லேருந்து 18 வயசு ஆக்கினதும் ராஜீவ்காந்திக்கே அந்த புகழ் போய் சேரும். லோக்கல் பாடியில் அப்போல்லாம் எலெக்ஷனே நடக்காது. லோக்கல் பாடி எலெக்ஷன் நடக்கலைன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டை டிஸ்பிஸ் பண்ணுற பவர்ஸ் கூட இருக்குதுன்னு சொல்லி 1/3 வந்து பஞ்சாயத்து, நகர்பாலிகா, கார்ப்பரேஷன்லலாம் லேடிஸுக்கு கம்ப்ளீட்டாக ரிசர்வேஷன் இருக்கணும். இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் தொகுதி லேடி தொகுதி, ரிசர்வ்டு தொகுதின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி லேடிஸுக்கு ரிசர்வ் பண்ணி ஜனநாயகத்தில் அவங்களுக்கும் ஒரு பங்கு உண்டுன்னு முதல்ல சொன்னது ராஜீவ்காந்தி. 1.4 மில்லியன் 14 லட்சம் உமன் இன்னைக்கு இது மாதிரி லோக்கல் பாடியில் பவரில் இருக்காங்கன்னா அது அவரோட விஷன். அவர் எடுத்தபோது பஞ்சாப், அசாம், மிசோரம் இந்த ஊர்லலாம் தனிநாடு வேணும்னு மக்கள் போராடிட்டு இருந்தாங்க. ஒரு ஊராக போய் அசாம், பஞ்சாப், மிசோரமில் பீஸ் ட்ரீட்டி சைன் பண்ணார். அசாமில் பிரஃபுல்ல குமார் மஹாந்தா அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் தலைவரோட அக்ரிமெண்ட் சைன் பண்ணி காங்கிரஸ் ஆட்சியை லூஸ் பண்ணி காங்கிரஸ் பவர் ஆட்சியை எழுந்து ஏஜிபி அசம் கன பரிஷத் அப்படிங்கிற பார்ட்டி பவர் ஃபார்ம் பண்ணுறதுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணார். ஹர்ச்சந்த் சிங் லோகோவால் அப்படின்னு ஒரு பெரிய அகாலி லீடரோட பஞ்சாப் அக்காடு கையெழுத்து போட்டு பஞ்சாப்லேயும் டெரரிசமை முடித்து வைத்தார். மிசோரமில் லால் டெங்கா அப்படிங்கிற ஒரு மீசோ நேஷனல் ஃப்ரண்ட் லீடரோட அக்ரிமெண்ட் சைன் பண்ணி மிசோரமில் பீஸ் கொண்டு வந்தார். இந்த இடத்துல எல்லாமே காங்கிரஸ் இருந்த ஆட்சியை விட்டு கொடுத்து ஆப்போசிட் பார்ட்டிக்கு பவர் கொடுத்தார். யூத்தில் வந்து ஓட்டிங் ஏஜை குறைச்சதா நான் சொன்னேன். அப்போது பல ஸ்கூல்களில் சீட்டு கிடைக்காமல் இருந்தது. தமிழ்நாட்டில் இந்த ஸ்கூல் கிடையாது. இந்தியாவில் மற்ற எல்லா போர்ஷன்லேயும் நவோதயா வித்யாலயான்னு ஹைஸ்ட் லெவல் ஒரு நெட்வொர்க் ஆஃப் ஸ்கூல்ஸ் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருந்து கேந்திரிய வித்யாலயக்கு ஈக்குவலாக குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கொடுத்தார். இன்றைக்கி தமிழ்நாடு நீட் வேணாங்கிற மாதிரி அன்றைக்கி நவோதயா வித்யாலயா வேண்டானும் போது அவர் தமிழ்நாட்டு மேலே திணிக்கலை. அன்றைக்கும் அவரோட நண்பர் எம்ஜிஆர் தான் ஆட்சியில் இருந்தார். அவர் எம்ஜிஆரை ஃபோர்ஸ் பண்ணி தமிழ்நாட்டிலையும் நவோதயா வித்யாலயா கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் எங்களுக்கு ஆல்ரெடி இருக்குது, எங்களுக்கு இது வேண்டான்னு எம்ஜிஆர் கேட்டதுனால அதை அவர் திணிக்கவே இல்லை. இன்றைக்கி பல பேர் விவேகானந்தா பேரை சொல்லி மாலையை அவங்க மாட்டிக்கிறாங்க. விவேகானந்தாவோட பர்த்டேயை நேஷ்னல் யூத் டே அப்படின்னு முதல்ல அனௌன்ஸ் பண்ணது ராஜீவ்காந்தி தான். இந்தியாவில் 1991ல் தனி ரிஃபார்ம்ஸ் லிபரலைசேஷன் கொண்டு வரணும்னு டிசைட் பண்ணதும் ராஜீவ்காந்தி தான். அவரோட மேனிஃபெஸ்டோ 91 எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் அதை அவர் சொன்னார். அடுத்த நாள் கார்த்தால் டெலிகிராஃப்ங்கிற பேப்பரில் அது ஹெட்லைன்ஸில் வந்தது. மணிசங்கர் பதிவுபடி அவர் முன்னாடியே டிசைட் பண்ணிட்டார், இது மாதிரி மன்மோகன் சிங் தான் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்திருக்கணும்னு. அதனால் மன்மோகன் சிங்கை ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆக்கினதில் ராஜீவ்காந்திக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. இது எல்லாமே ஒரு மனுஷன் 5 வருஷத்தில் பண்ணது. இன்றைக்கி அவரை நினச்சி நன்றி செலுத்துவோம். நன்றி,
வணக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க, ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோடய வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க, @AnandS1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி, ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.